வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் நடந்த தை பொங்கல் பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம். அதாவது சூரிய பகவான ஒரு மனைனா பலகால கோலத்தை போட்டுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அப்புறம் தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம். சூரியனை எப்படி வரைஞ்சிருக்கேன்னு பாருங்கள். அதாவது சூரியனை சுண்ணாம்பு இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை சுண்ணாம்பை நல்லா கரைச்சிக்கணும். நல்லா கரைச்சிட்டு கொஞ்சம் தடியாக இருக்கும். தட்டி போயிடுச்சு அப்படின்னா நல்லா நம்ம சுத்தியால் தட்டிக்கிட்டு அதை நம்ம இந்த மாதிரி போடலாம். போட்டால் நல்லா வரும். சுண்ணாம்பை வச்சு தான் நான் போட்டது. இது வெள்ளை கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓரத்தெல்லாம் மஞ்சளை பார்டர் மாதிரி கொடுத்துருக்கேன். நான் சைடெல்லாம் பார்டர் மாதிரி மஞ்சள் போட்டிருக்கேன். அப்புறம் குங்குமம் அங்கங்கே இட்டிருக்கேன். அதாவது சூரிய பகவானோட ரேஸ் இருக்குல்ல இல்லையா, அவருடைய ரேஸ்னால் கதிர்கள், ஒளி கதிர்களை ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக வரைஞ்சிருக்கேன். அதில் சைடெல்லாம் மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு நான் அந்த மனையில் கோலம் போட்டுட்டு இதை நாங்கள் பூஜை அறையில் சூரிய பகவானாக நினச்சிண்டு நாங்கள் இதுக்கு தான் நாங்கள் பூஜை செய்வோங்க. அதாவது சில பேர் வெளியிலையும் செய்வாங்க. வெளியில் சூரிய பகவானுக்கு எதிரிலேயே வாசல்லையோ கொல்லை பக்கத்துலேயோ தோட்ட பக்கத்துலேயோ கோலம் போட்டு செங்கல் வச்சு அதுக்கு சூரிய பகவான் எதிரிலேயே பொங்கல் செஞ்சு அங்கே கும்பிடுவாங்க. நாங்கள் வீட்டில் இந்த பலகா இருக்குது பார்த்திங்களா, ஒரு பலகாவை எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் சுண்ணாம்பால் நாங்கள் வரைவோம். சூரிய பகவானாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கண், மூக்கு, வாய், அப்புறம் பொட்டு, நெத்தி பொட்டு, ஒளிக்கதிர்கள் இதெல்லாம் வச்சுட்டு ஓரத்தில் பார்டர் மாதிரி கொடுத்துட்டு மஞ்சளும் குங்குமமும் சுத்தீவிர போட்டுட்டு இதுக்கு நாங்கள் சூரிய பகவானாக நினச்சிட்டு நாங்கள் பூஜை செய்வோங்க. இது எங்கள் வீட்டு வழக்கம். அதாவது இது நம்ம பார்க்குறது எங்கள் வீட்டு பொங்கல், தைப்பொங்கல் நாங்கள் எப்படி கொண்டாடியிருக்கோம் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி காட்டலாம் உங்களுக்கு அப்படின்ட்டு தான் நான் இதை போட்டுருக்கேன். இது நல்லா இருக்கான்னு பாருங்கள். நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது, சூரிய பகவான் வரைஞ்சது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவிங்க. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நான் மேலும் இன்னும் வரையறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் பானை பாருங்கள், அது வெங்கலப்பானை. அந்த வெங்கலப்பானையிலையும் சூரிய பகவானை வரைஞ்சிட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்து அதை வாயில் கட்டுவோம். மஞ்சக்கிழங்கை சுற்றிட்டு மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து இதெல்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கும் இல்லையா, மாவளை தோரணம் இதெல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கிட்டு மஞ்சள் கொத்தை இந்த வெங்கல பானையில் வாய் பக்கத்தில் சுற்றி ஒரு கயிறு போட்டு கட்டுவோங்க. கட்டிட்டு அதை சுற்றியிற அந்த வெங்கலப்பானையை நல்லா அலங்காரம் செய்வோம். பூக்களில் அலங்காரம் செஞ்சு சைட்லெலாம் சூரியன் வரைஞ்சி மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு அதை அலங்காரமாக செய்வோங்க. இப்படி செஞ்சு நம்ம பூஜை செய்யலாம். அதாவது சக்கரை பொங்கல் செய்வோம். எல்லாருமே செய்வோம்னா இது வெங்கலப்பானையிலையும் நாங்கள் சூரியன் வரைஞ்சி செய்வோம். பாருங்கள், சூரியன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். வெங்கலப்பானையிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன். இதையும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் காய் நாங்கள் என்ன பண்ணேன்னா பீன்ஸு அப்புறம் கேரட்டு அதெல்லாம் போட்டு காய் பொரியல் செஞ்சேன். கார்ன் போட்டேன், பச்சை பட்டாணி போட்டேன், உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டு பொரியல் செஞ்சுருக்கேன். வாசலில் பார்த்தீங்கன்னா கோலம் பாருங்கள், ஹாப்பி பொங்கல் அப்படின்னு போட்டிருக்கேன். 2025 அப்படின்னு போட்டிருக்கேன். இது சரியாக அடுக்க முடியல, தண்ணி இருக்குது, அதனால் சரியாக அடுக்க வரல. இது 2025ன்னு போட்டு படிக்கோலம் தாங்க போட்டிருக்கேன். கலர் போடுறதுக்கெலாம் நேரம் இல்லை, அதனால் படிக்கோலம் போட்டிருக்கேன் நான்.
வந்து எப்படி இருக்குது பாருங்கள், இந்த கோலமும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறம் வாசலில் இன்றைக்கி எதேச்சியாக பார்த்தா மாடு வந்ததுங்க, பசு மாடு வாசலில் வந்தது. பசுமாடு வந்து வாசலில் வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க, வாசப்படியில் லக்ஷ்மி தேவின்னு சொல்லுவாங்க. அதுவும் தை மாதம், தை மாத பிறப்பு அது வந்தது. அதுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன். வீட்டுக்கு மகாலட்சுமி வருதுன்னு சொல்லுவாங்க. வாசல்லே பிள்ளையார் இருக்குது, பிள்ளையாருக்கு நம்ம பூஜை செஞ்சுக்கலாம். பாருங்கள், சூரிய பகவான் எவ்வளோ பிரைட்டாக ஒளிக்கதிர் வீசுகிறார் பாருங்கள். இன்றைக்கி அவ்வளோ பிரைட்டாக இருக்குது காலையில். இன்றைக்கி பொங்கல் திருநாள் அன்னைக்கு வெங்கல பானையில் சந்தன குங்குமம், மஞ்சள் குங்குமம் வச்சு மஞ்சள் கொத்து போட்டு நம்ம கட்டி அலங்காரம் செய்து நம்ம வந்து பால் தண்ணியும் போட்டு கலந்து அரிசி பயத்தம்பருப்பு போட்டு நம்ம இதில் போட போகிறோம். சக்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க. சக்கரை பொங்கல் செய்வதற்கு உரிய நேரம் வந்து இன்றைக்கி 12 மணி. சில பேர் காலையில் செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் 12 மணி தான் தை வந்து பிறக்குதான். தை திருநாள் தை மாதமே 12 மணிக்கு தான் பிறக்குது. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தை பிறக்கிற நேரத்தில் தான் நம்ம வந்து இது வைக்கணும். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை குரு ஹோரையில் செஞ்சால் இந்த வருஷம் பூரா நமக்கு நல்லா நம்முடைய வாழ்க்கை வந்து சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பது ஐதீகம். அதே மாதிரி மாத பிறப்பில் செஞ்சால் வருஷம் முழுவதும் நம்ம சக்கரை பொங்கல் எப்படி இனிப்பாக இருக்கோ, அதே மாதிரி கரும்பு எப்படி இனிப்பாக இருக்கிறதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்வும் வந்து இனிமையாக இருக்கும் என்பது ஐதீகம். அதனால் காலையில் செய்கிறவங்களும் செய்யலாம், 12 மணிக்கு செய்கிறவங்களும் செய்யலாம். நாங்கள் வந்து கேஸ் அடுப்புலேயே வீட்லேயே வந்து இந்த பொங்க பானையை இப்படி வச்சுட்டோங்க. நம்ம வெளியிலையும் இந்த சூரிய பகவானுக்கு எதிர்லேயும் நம்ம வெளியில் போய் அவுட்டர் பிளேஸில் போய் நம்ம கலரலாம், அப்படியும் செய்யலாம். இப்போ வந்து பால் பொங்கி வந்த பிறகு நம்ம வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு கத்திட்டு அதுக்கப்புறம் அரிசியும் பருப்பும் இதில் களைஞ்சி போட்டுட்டோங்க. நல்லா கலரிட்டே இருக்கணும். இது நல்லா அரிசியும் பருப்பும் நல்லா வெந்த பிறகு நம்ம வெல்லத்தை இதில் போட போகிறோம். அப்புறம் ஏலக்காய், பச்சை கற்பூரம் போட்டு முந்திரி திராட்சை போட்டு செய்ய வேண்டியதாங்க, அவ்வளோதாங்க. எப்போவுமே இந்த பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சுவாமிகிட்ட நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது நம்ம மஞ்சக்கொத்து, கண்டிப்பாக மஞ்சக்கொத்தும் கரும்பும் வைக்கணுங்க. இப்போ வந்து மஞ்சக்கொத்து சில பேர் இதில் கட்டிடுவாங்க, இந்த மாதிரி கட்டிடலாம். சுவாமிகிட்டேயும் நம்ம வந்து மஞ்சக்கொத்தும் கரும்பும் வைக்கலாம். மஞ்சக்கொத்து வைக்கிறதோட ஐதீகம் என்னென்னா, வாழ்க்கை வந்து மங்களகரமாக ஆரம்பிக்கும், அதாவது மங்கள செய்திகள் நம்ம வீடு தேடி வரும் இந்த வருடம் பூரா அப்படின்னு நம்ம மஞ்சக்கொத்து வச்சு நம்ம சுவாமிகிட்ட பகவான்கிட்ட நெய்வேத்தியமாக வைக்கிறோம். அது வைக்கணும். அதே மாதிரி கரும்பு ஏன் வைக்கிறோம் அப்படின்னா, இனிக்க செய்திகள் வரணும். நம்முடைய வாழ்வும் வந்து கரும்பு போல் இனிக்க வேண்டும். சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் மிகவும் ஒற்றுமையாகவும் ஆரோக்கியமாகவும் இனிக்க அந்த கரும்பு போல இனிக்க செய்திகள், இனிமையான செய்திகள் நமக்கு வருஷம் பூரா வரணும் அப்படின்ட்டு நம்ம இறைவனை பிரார்த்திக்கோசம் நம்ம வந்து அந்த கரும்பு போல் இனிக்க வேண்டும் என்பதால் நம்ம கரும்பு வந்து வைக்கிறோம். மஞ்சள் கொத்தும் நம்ம வைக்கிறோம், மஞ்சளும். சூரிய பகவான் வந்து நம்ம இன்றைக்கி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணணுங்க. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சிலர் வீடுகளில் வந்து சக்கரை பொங்கலும் செய்வாங்க, வெண்பொங்கலும் செய்வாங்கங்க. அப்படியும் செய்யலாம். சில பேர் வீட்டில் வந்து சக்கரை பொங்கல் மட்டும் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க இன்றைக்கி. அப்படியும் செய்யலாம். உங்களுடைய வழக்கம் எப்படியோ அதை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி சக்கரை பொங்கல், வடை, பால், பழம், தேங்காய்
இளநீர் எல்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டோங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம், சமாதானம் மற்றும் இனிக்க இனிக்க கரும்பு போல் சந்தோஷ செய்திகள் வரட்டும். இந்த வருடம் பூரா உங்களுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகள் காண நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். எங்கள் வீட்டு பொங்கல் பூஜைங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி கொண்டாடினீங்க பொங்கல் அப்படின்னு எங்களுக்கு தெரிவித்துருங்க. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.